வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் எழுதிய சரபேந்திர பூபால குறவஞ்சி நாடகத்தில் இருந்து சரபோஜி மன்னர் உலா வந்த செய்தி, அவர் மேலே மதனவள்ளி என்ற பெண் காதல் கொண்ட நிகழ்வு, இதையெல்லாம் பார்க்க போகிறோம். போன பதிவிலேயே இந்த சரபோஜி உலா வந்ததையும் மதனவள்ளியை பற்றியும் ஒரு செய்தி சொன்னோம். இருந்தாலும் அதை மேலும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அப்படியே பாடல் தொடக்கத்தை சொல்லி அப்படியே கொண்டு போகலாம். இந்த செய்தியெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா கட்டியங்காரன் சொல்கிறான். கட்டியங்காரன் அப்படிங்கிறவன் நாடகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர். அந்த நாடகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, கதை நிகழ்ச்சி என்ன, இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆள். இப்போ அவன் தான் சொல்லிட்டு வர்றான். அந்த சரபோஜி எப்படி உலா வர்றாருன்னு பாருங்கள். பார்கொண்ட தென்திசை பரதகண்டத்தில் சீர்கொண்ட சோழ திருநாடு அதனில். அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே சிறப்பு பொருந்தியது பரதகண்டம். அந்த பரதகண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த சோழ நாடு. இந்த சோழ நாட்டில்தான் அந்த லட்சுமி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த செந்தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய திருமகள் இருக்கிறாள். வெண்தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய சரஸ்வதி இருக்கிறாள். அந்த இந்திரன் இருப்பான். இந்திரனுடைய நாட்டில் குபேரபுரின்னு ஒன்று உண்டு, அழகாபுரின்னு ஒன்று உண்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே இந்த சோழ நாட்டில் கிடைக்கின்றது. இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அந்த தேவர்கள் நாடு அமராவதி எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக இங்கும் இருக்கிறது. அந்த பிரம்மாவினுடைய உலகம் போலவும், அப்புறம் திருமாலினுடைய உலகம் போலவும், அந்த சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கைலாயம் போலவும் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு இடமாக இந்த தஞ்சை பகுதி, அதாவது அந்த சரபோஜி மன்னர் ஆளக்கூடிய பகுதி இருக்கின்றது. இங்கே எல்லா மக்களும் தங்கி வாழக்கூடிய இடங்கள், அதாவது வணிகர் வீதின்னு தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்தனர் வீதி, அப்புறம் நிலா முற்றங்கள், அதற்கப்புறம் குதிரை கூட்டங்கள் பொருந்தியுள்ள சாலை, கடை வீதி, அதுக்கப்புறம் நியாய உணர்வு கொண்ட வணிகர்கள் வாழக்கூடிய வீதி, வேளாளர்கள் வாழக்கூடிய வீதி, மாட மாளிகைகள், இப்படி எல்லாமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இங்கே சொல்கிறாங்க. அந்த சரபோஜி மன்னனுடைய கொடை திறத்தை பார்த்து அந்த மேகங்களே வருத்தப்பட்டுச்சா, வெட்கமடைந்தது. என்ன மேகத்தால் கூட ஓரளவுக்கு தான் வளத்தை கொடுக்க முடியும். இவன் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வளம் வாய்ந்தவனாக இருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் மிகவும் அழகு பொருந்தியவனாக இருக்கின்றான். அதாவது மன்மதனே இவனுடைய அழகுக்கு தோற்று போய்விடும்படியாக அழகை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதனவள்ளி வருகிறாள். தரணி புகழ்ந்திடும் தஞ்சை சரபேந்திரன் பவனி தன்னை கண்டு வரி அழிசூல் மலர் கூந்தல் மதனவள்ளி. அப்போது உலகம் புகழக்கூடிய அந்த தஞ்சை மாநகரில் சரபோஜி மன்னர் உலா வருவதை கண்டு அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடைய அந்த மதனவள்ளி அந்த ஊரில் வசிக்கிறாள். அவள் மின்னலை போன்ற ஒரு மங்கை. அந்த வீதியில் பார்த்திங்கன்னா அவளை பார்த்தாலே எல்லோரும் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே அந்த மன்னன் உலா வரக்கூடிய நேரத்தில் அந்த மதனவள்ளி வருகிறாள். அந்த மதனவள்ளியினுடைய அழகு எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்களேன். அந்த மதனவள்ளி வண்டை நான் கொண்டிட செய் ஓதியால் பாரில் அங்கனையார் தங்களில் உத்துங்குரு பதுமினி ஜாதியால். அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னா அந்த பெண்களே விரும்பக்கூடிய அளவுக்கு, அதாவது பெண்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஜாதியாகிய பத்மினி அப்படிங்கிற அந்த பிரிவை சார்ந்தவள். அந்த மன்மதனினுடைய வில் வந்து கரும்பு, அந்த வில்லினுடைய கயிறு பார்த்திங்கன்னா வண்டு. அந்த மதனவள்ளி அந்த கூந்தலுடைய கருமை கண்டு அந்த மன்மதன் அந்த நானாக இருக்கும் இல்லையா, அந்த வண்டு கூட வெக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கைவிரல்கள் அவ்வளோ அழகாக இருக்குமா, அந்த காந்தல் மலர்கள் மாதிரி இருக்குமா. அவளுடைய உடல் பார்த்திங்கன்னா அப்படியே தங்கம் போல இருக்கும். அவளுக்கு வந்து எதுவுமே ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளுடைய மார்பிலிருந்து கைகள்லேருந்து அவளுடைய இடைப்பகுதி, அந்த இடுப்பு, அப்படி எல்லாமே பார்க்குறவங்களுடைய மனதை அப்படியே மயக்கக்கூடிய அளவிற்கு அவள் வந்து அவ்வளவு அழகு பொருந்தியவளாக இருந்தாள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு அந்த கட்டியங்காரனுடைய குரல் வழியாக கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். அவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கின்றார். அவளுடைய மூக்கு பார்த்திங்கன்னா குமிழ மலர் போல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவளை பார்த்து நிறைய அந்த அழகான பொருள்கள் எல்லாமே ஒளிஞ்சுக்குதான். இவளுடைய அழகுக்கு நாம் நிகராக மாட்டோம் அப்படிங்கிற அந்த இடத்துல. அதுக்கடுத்தது அவள் எதுக்காக வர்றான்னா அந்த பந்தாட்டம் ஆடக்கூடிய சூழல். அந்த மிகும் மதனவள்ளி தஞ்சை வளர் சரபோஜி அண்ணல் மீதே சந்தமுறும் கவிப்பளவர் உரைத்த புகழ் கவிகள் தம்மை தனங்குள் வீணை தந்திரின் உரைப்பாடி செங்கை வளை கலகலன தனது கொங்கை சுந்தரம் கோள் கந்துகத்தை எடுத்தெடுத்து விளையாடத் தொடங்கினாலே. அந்த அழகு நிறைந்த அந்த மதனவள்ளி என்ன பண்ணுறான்னா தஞ்சை நகரத்தில் வாழக்கூடிய அந்த சரபோஜியின் மேல் அந்த புலவர்கள் பாடியிருக்கூடிய பாடலை
என்ன பண்ணுறான்னா வீணை மூலமாக இசைக்கிறாள். அப்புறம் தன்னுடைய மார்பை போலவே அழகு கொண்ட பந்தை எடுத்து அவள் விளையாடிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே அவளுக்கு அந்த சரபோஜி மன்னரை பிடிக்கும். இப்போ அவனை நினச்சி வீணையில் இந்த புலவர்களெல்லாம் பாடியிருப்பாங்களா சரபோஜி மன்னரை புகழ்ந்து, அதை வீணையில் அவள் அப்படியே வாசிக்கிறாளாம். வாசித்து முடித்தவள் அடுத்து பந்தை அடித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தாள். அப்போ அந்த நேரம் பார்த்து சரபோஜி மன்னர் உலா வருவதை அவள் பார்க்கிறாள். அந்த மதனவள்ளி கையில் எடுத்து அந்த பந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். அவள் நகைகள் அணிந்திருக்கிறாள். அவள் கூந்தல் அவிழ்ந்து விட்டது. ஆடைகள் அப்படியே நழுவும்படியாக அப்படியே அவள் என்ன பண்ணுறான்னா அந்த சரபோஜி மன்னர் உலா வருவதை கண்டு அப்படியே அசந்து போய் மெய்மறந்து அப்படியே நிற்கிறாள். அவள் வரும்போது எப்படியெல்லாம் பாருங்களேன், அவள் வெளியில் வர்றா. அழகு நிறைந்த அந்த தஞ்சை நகர மன்னன் சரபோஜியை முன்னரே கண்டு காதல் கொண்டவள் இப்போ அவனை வந்து பார்க்குறான். இப்போது அவளுடைய அழகு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லும்போது, அந்த குளிர்ச்சியான நிலவு போன்ற நெற்றியில் கவர்ச்சியான பொட்டு வைத்து கொண்டு அவள் அந்த அந்த வீதியில் வருகிறாள். அந்த சரபோஜி மன்னர் உலா வருவதை பார்ப்பதற்காக அவர் எதில் வர்றாருன்னு தெரியும், தன்னுடைய படை பரிவாரங்களோட அவர் யானையின் மீது அமர்ந்து வருகிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம முன்னாடியே போன பதிவில் குறிப்பிட்டிருந்தோம். அவள் அவ்வளோ அழகாக அந்த வீதியிலே அந்த மன்னர் வருவதை பார்ப்பதற்காக வருகிறாள். அவளை பார்த்தா இந்த வாழ்க்கையை வேண்டாம், உலகையே வேண்டான்னு வெறுத்த முனிவர்கள் கூட அவளை கண்டு காதல் கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்தில் பார்த்திங்கன்னா முத்து மாலை அணிந்திருக்கிறாள். அது எப்படி இருக்குன்னா, அவளுடைய மார்புக்கு இடையில் அணிஞ்சிருக்கிறதுனால அந்த முத்து மாலை அந்த மலைப்பகுதியிலிருந்து அருவி கொட்டுவதை போல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன்மதன் மீன் கொடியுடைய மன்மதன் ரதி கூட இவ்வளோ அழகு இல்லையே, அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாளே, மயிலே குயிலே நான் உன்னுடைய அடிமையாக இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து வர மதனவள்ளி அப்படியே வர்றா. மன்மதனே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அழகி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இவள் வந்து திருமகள், இவள் வந்து ஊர்வசி, மீன் மாதிரி விலைகளை கொண்ட மேனகை, தேவர்கள் விரும்பக்கூடிய திலோத்தமை, பூமியில் வந்து உழவக்கூடிய மின்னல், இப்படியாக ஒரு அழகோட அந்த மதனவள்ளி உலா வருகிறாள். அப்படி அவள் உலா வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவள் மீது மன்மதனின் மலரம்பு பாய்கிறது. அவளுக்கு வந்து அந்த காதல் ஏற்படுகிறது, அந்த காமம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுகிறது. அந்த வீரர்கள் எல்லாம் அந்த மன்னன் முன்பு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த மன்மதனுடைய வில் பாய்கிறது. அந்த நேரத்தில் அவன் அந்த மன்மதன் மலரம்பை தொடுக்கிறான். அது வந்து அவள் மீது படுகிறது. யார் மேலே? அந்த மதனவள்ளி மேலே படுகிறது. அவள் அப்படியே காதல் வயப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். அவள் அப்படியே ஒரு மாதிரி மயங்கிடுறான். உடனே அவளுடைய தோழிமார்கள் என்ன பண்ணா, அவனுடைய அழகில் மயங்கி அப்படியே நிலை குலைந்து போய் விடுகிறாள். உடனே அந்த தோழிமார்கள் உபச்சாரம் பண்ணுறாங்க. என்ன உபச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவளை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த மதனவள்ளியை தூக்கிட்டு வந்து ஒரு வாழை குருத்து இருக்குது இல்லையா, அந்த வாழை குருத்தை பாய் மாதிரி விரித்து அது மேலே அவளை படுக்க வச்சு, அவள் ரொம்ப வெம்மையாக இருக்கிறா, அந்த உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்குது. அந்த குளிர்ந்த நீரை தொட்டு அவள் முகத்தை துடைக்கிறாங்க. அவள் மென்மையான ஆடையால் விசிறி மாதிரி வீசி அவளுக்கு உணர்வு வர செய்கிறார்கள். இப்போ தான் மதனவள்ளி வந்து மன்மதனை பார்த்து பழிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மன்மதன் பாரு எனக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான்னு, பெரும் புகழுடையவனே, மக்களை உற்பத்தி செய்யக்கூடியவனே, மன்மதனே, இன்று என்னை வந்து பரிதாபமுடையவளாக ஆக்கியது ஏன்? பரவி கிடக்கக்கூடிய கடலையே முரசாக கொண்ட மன்மதனே, நீ வந்து ஏன் பெண்களுக்கு எதிரியாக இருக்கிற? எனக்குள்ளே ஏன் அவன் மேலே ஆசை ஏற்படுத்தின? மீன் கொடியை கொண்டிருக்கிறதுனால வெற்றி பெற்று விடுவாயோ? யாரிடமும் உனக்கு மன வேறுபாடு இல்லாதிருந்தால் மிகவும் வெற்றியாகுமே சொல்கிறாங்க. ஒரு கையில் மானை தாங்கியுள்ள அந்த சிவபெருமான் ஒரு காலத்தில் உன்னை நெற்றிக்கண் நெருப்பால் எரிச்சார். அப்போ அவர் தானே உனக்கு பகை. அதை விட்டுட்டு இப்போ எனக்குள்ளே ஏன் என் மேலே ஏன் பகை காட்டுகிறாய்? எனக்குள்ளே ஏன் அந்த மன்னன் மேலே ஆசை வரும்படி செய்தாய்? கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகத்தில் யார் செய்த கலகத்தால், யார் செய்த பிரச்சனையால் என் மேலே நெருப்பை போட்டு தாக்கிட்டு இருக்கிற? அப்படி அந்த என்னால் தாங்கிக்க முடியல. அந்த சரபோஜிய அரசனை நான் அணையும்படியாக, நான் தழுவிக்கொள்ளும்படி செய்தால் நீ அனைத்தையுமே வெற்றி கொண்டவன் ஆவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாட்டில் என்ன ஒரு சிறப்பு இருக்குதுன்னா, பிரபவம் முதல் அட்சய முடிய அந்த பிரஜோற்பதி, மன்மத, பரிதாபி, துந்துபி, விரோதி, துன்மதி, இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொல் எல்லாமே வடமொழி சொல். இந்த சொல்லுகள்லாம் அதிக அளவில் கையாளப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் வந்து சந்திரனை பழிக்கிறா. அந்த பொதுவாக சந்திரனை பழிக்கிறா. ஒளி பொருந்திய மேகத்தை போல இரவலருக்கு உதவி புரியக்கூடியவன் சரபோஜி மன்னன். அப்போது அந்த சரபோஜி மன்னன் வாழக்கூடிய அந்த பகுதியில் தான் இவளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள். அவளை அந்த மன்னனுடைய அந்த அழகு அவளை வந்து
இது பண்ணுது. அப்போது மன்மதனை பார்த்து சொன்னதுக்கப்புறமா அவள் வந்து சந்திரனை பார்த்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாள். அந்த மாதிரியான ஒரு செய்தி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். கோங்கமலர் அரும்பு எனவும் தாமரை எனவும் பொருத்தமான மகுடம் எனவும் செம்பொன் குடம் எனவும் அழகிய மலை எனவும் கூறும்படி முளைத்து பருத்து எழுந்து அழகிய மணிமாலைகள் அணிந்து நெருங்கியிருக்கும் மார்பகங்களை கொண்டவளுமான அந்த பெண் அமுதம் அணைய மதனவள்ளி நிலவை பார்த்து அவள் பேசுகிறா. எப்படின்னா, மன்மதனுக்கு குடையாகி வெண்கொற்ற குடை வச்சிருப்பேன் இல்லையா, பெண்களை துன்புறுத்த வந்த நிலவே, உனக்கு அறிவிருந்தா அல்லவோ இன்னைக்கு என்னுடைய துயரை நீ அறிவாய். நிலவே, நீ சதுரன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ வந்து விருத்தனாக இருக்கிறாய். ராகு கேது அப்படிங்கிற பாம்புகளுடைய வாயில் சிக்கி அடைந்த துயரை நீ கொஞ்சம் கூட நினைக்காம என்னை வந்து வருத்தப்பட வைக்கிறையே. உன்னை சமர்த்தன்னு சொல்கிறாங்க, நீ வந்து வயோதிகனாக இருக்கிறாய். உன்னை சதுர வடிவன்னு சொன்னால் நீ வட்டமாக இருக்கிறாய். அதாவது அந்த சந்திரனை பார்க்குறப்ப அந்த காதல் உணர்வு அதிகமாக வரக்கூடிய காரணத்தால் அவள் வந்து சந்திரனை பழிக்கிறாள். உன்னுடைய உருவத்தில் காணப்படக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை இந்த உலகினர் மான் என்பது பொய், உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய களங்கம் தான். இந்த நிலாவில் களங்கம் தோன்றும் இல்லையா, அதை சொல்லி திட்டுறா. வெண்ணிலவே, திருப்பார்கடலில் லக்குமி என்னும் பெண்ணோடு நீ உடன் பிறந்திருந்தும் பெண்ணினுடைய அருமையை நீ உணரவில்லையே. அதுவும் இல்லாமல் நான் உனக்கு எதிரியும் இல்லையே. இந்த சரபோஜி மன்னரோட நான் வந்து இருக்கணும், நான் அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அங்கே வா, இப்போ அவன் இல்லாத நேரத்தில் இங்கே வராத, அப்போ நான் உனக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதற்கடுத்தபடியாக தென்றலையும் படிக்கிறா. அந்த தென்றல் காற்று வரும்போது அந்த தென்றலை நோக்கி என்னை வந்து நீ நெருப்பாக வந்து சுடாத. பொதுவாக அந்த தென்றல் காற்று வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் அவளுக்கு பிடித்தமான ஆள் இல்லாதப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்பெல்லாம் நீ மென்மையான காற்றாக இருந்தாய், இன்றைக்கி ஏன் சுழற்றி அடிக்கக்கூடிய குணம் கொண்டு நீ வந்திருக்கிறாய். வடதிசையிலிருந்து வரக்கூடிய வாடை காற்றுக்கும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய கோடை காற்றுக்கும் மேலும் ஊதக்காற்றுக்கும் வந்து எனக்கு உன்னை போல வருத்தம் விளைவித்து எவரும் கண்டதில்லை தென்றலே. இந்த மாதிரி நீயும் வந்து எனக்கு வந்து துன்பத்தை கொடுக்குறாயே. அப்போது தலைவன் இருக்கும்போது எதெல்லாம் மகிழ்ச்சியை தருமோ, அந்த தனக்கு பிடித்தமான ஆள் இருக்கிறப்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லாமே அது அவங்க இல்லாத நேரத்தில் மிகப்பெரிய வருத்தத்தை தரும். இப்போ தென்றல் காற்றாகட்டும் சரி, நிலவாகட்டும் சரி, இது எல்லாமே ஒரு தலைவன் கூடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவுமே விருப்பமுடையதாக இருக்கும். அவங்க இல்லாத அந்த சூழலில் அது ரொம்பவுமே வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நீண்ட கடலினுடைய அலையோசை, குயிலினுடைய குரல் இசை, அதையெல்லாம் கேட்டு காதல் ஏக்கத்தால் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தென்றலே, நீயும் வந்து எங்கூட வந்து மோதிட்டு இருக்கிற. ஏற்கனவே அந்த ஓசைகளை கேட்டு எனக்கு அந்த தலைவின் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த காதல் பெருகி கொண்டே இருக்கிறது. தென்றலே, பரவும் நெருப்பை நீ சொறிவது உன்னிடம் பொருந்தி இயற்கை குணமா, அல்லது நீ பிறந்த பொதிகை மலையில் உள்ள சந்தனக்காட்டு மரங்களை சுற்றி கொண்டிருக்கும் பாம்புகளின் தீய நஞ்சிடம் அந்த குணத்தை நீ பெற்றுக்கொண்டாயா? ஏன் இப்படி பண்ணுற இல்லையா? அந்த சந்தன மர காட்டில் அந்த பாம்புகள் சுற்றிட்டு இருக்கும், அந்த விஷத்தை கொண்டு வந்து என் மேலே இறக்குறையா? முன்பு நீ மனத்திற்கும் மன்மதனுக்கும் வாகனமாக இருந்த, ஆனால் இப்போ நெருப்புக்கு வாகனமாகி என்னையே நீ வந்து இப்போ தகிக்கிறாயே. உன்னுடைய தென்றல் காற்று என்னை வந்து அச்சுறுத்துகிறது. தென்றலே, சரபோஜி மன்னர் நாளைக்கு என்னை ஏற்பார், அப்போ நீ அங்கே வந்து களைப்பாரலாம். இப்போ வந்து நீ போயிரு, அந்த தலைவன் இருக்கிறப்போ நீ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த தலைவன் இல்லாத நேரத்தில் நீ வரும்போது அந்த தென்றல் காற்றே நீ வந்து என்னை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இல்லை, என்னை தண்டிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாய். அதனால் நீ இப்போ போயிரு, நீ இப்போ வந்து வராத. அந்த சரபோஜி மன்னர் என்னை ஏற்கக்கூடிய காலகட்டத்தில் நீ அப்போ வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்றலையும் அந்த மதனவள்ளி என்ன பண்ணுறான்னா வேண்டாம் என்று சொல்லி இப்போ வராதுன்னு வெறுக்கிறாள். இப்படியாக இந்த பகுதி அமைஞ்சிருக்குது. மீதியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.